மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தந்தூரி பண்ணுறதுக்கு கறியில் நம்ம பண்ணுவாங்க. அதாவது வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி. நாங்கள் தந்தூரிக்காக ஒரு ஸ்டவ் வாங்கினோங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்போ தான் டெலிவரி வந்திருக்கு. ஓப்பன் பண்ண போகிறாரு. நம்ம ஹிருத்திக்ராவ் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஓப்பன் பண்ணுங்கள். இந்த தந்தூரி ஸ்டவ் இப்போ ஓப்பன் பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நமக்கு போடுவோம். அப்போ சமையல், மாடித்தோட்டம் வீடியோலாம் போட போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சேனல் கீழே போய் ஒரு பெல் ஐட்டன் பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்ருங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுங்கள். தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு. 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு இப்போது. அப்பா சூப்பராக தூக்கிட்டாரு. இது தலைகீழ இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டாரு. எடுங்க 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 வெயிட்டு தூக்குங்க. தூக்கி பொத்துன்னு கீழே போட்டு உடைக்காமல் பத்திரமா வைங்க. இப்போது இப்படி வச்சுட்டு அந்த கவரை ஃபஸ்ட்டு பிக்க போகிறாரு. கவரை பிக்கணும். நமக்கு சிசர் வேணும்ல. தம்பி ஓடி போய் சிசர் எடுத்துருவாங்க சக்குன்னு. அப்படியே பிச்சுட்டு வரலாம். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா கையிலே கத்தி வச்சுருக்காரு. மதுரைக்காரனுக்கு கையே கத்திலான்னு சொல்கிற மாதிரி இவன் சென்னைக்காரனுக்கு கையே கத்தி தான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 2000 மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாட் லைஃப் தந்தூர் ஸ்டவ்னு போட்டிருக்காங்க. இதோடைய சிக்னல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஹாட் லைஃப் தந்தூர் ஸ்டவ். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, மேலேயும் கீழேயும் ஒரு ராடு இருக்குங்க. அந்த ராடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் தான் நடுவில் உள்ள நம்ம தட்டில் வைக்கிற அந்த உணவுப் பொருள் சமைக்குமாங்க. ஸோ கையை கிழிச்சிக்காதுங்க தம்பி. இது கை இதாக இருக்குது, நீட்டிகிட்ருக்கு. ஓகேவா? கீழே இது இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த ஹீட் ஆகிறதுனால தாங்க அது வேகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தம் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுனா 2 பட்டன் இருக்குது. ஆஃப், ரைட் சைடை வச்சு ஆஃபு. இருங்க, இது ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம், அதை எடுத்து வச்சுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடு டாப் சைடில் போட்டுனா மேலே மட்டும்தான் வேகும். லெஃப்ட் சைடு திருப்பினோன்னா அது பார்த்திங்கன்னா கீழே மட்டும்தான் வேகும். அப்போ கீழே உள்ள ராடு மட்டும்தான் பவர் வரும். இந்த ராடு இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஒரு இது இருக்குது. அப்போ 2 சைடுமே ராடு ஆன் ஆகும். 2 சைடுக்குமே உங்களுக்கு பவர் வரும். அப்போ 2 சைடுமே வேகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ மினிட்ஸுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு, இப்போ 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் ஓடி அது ஆஃப் ஆகிடும். இந்த ராடும் கீழே ஒரு பிளேட் இருக்குல்ல, அது நல்லா செவேன்னு மாறுங்க. இந்த கை தொட்டு காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி தான் மேலேயும் இருக்கும். மேலேயும் ராடு இருக்குல்ல. ஸோ இந்த 2 ராடுமே நல்லா ஹீட் ஏறி நடுவில் இந்த பிளேட்டில் வைக்கிற பொருள் தான் நமக்கு வேக போகுது. இதுதாங்க ஃபங்க்ஷன் இது. ஓகே, ஸோ இது ஒரு 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தம்பி பொறுமையாக கிளிங்க, கையை கிழிச்சிக்கிட்டிங்கன்னா ரத்தம் வரும். இது பார்த்திங்கன்னா முன்னாடி இழுக்கிறதுக்காக அது எங்கே வைக்கணும்னு சொல்லி வச்சு காமிங்க. இப்படி வச்சு பார்ப்பாங்க, தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு கீழே வைக்கிற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குல்ல. இன்னொரு ஸ்டாண்டு அடியில் இருக்குது பாருங்கள், ஒழிஞ்சிட்ருக்கு. அதான், அதை எடுங்க. 4 ஸ்டாண்ட் இருக்குது. இந்த 2 பிளாக் கலர் ஹேண்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பக்கம் வைக்கிறதுக்கு. தம்பி வச்சு கம்பேர் பாருங்கள். இது மாதிரி வைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு வைக்க வேண்டியதாங்க. அடுத்தது இது எதுக்குன்னா, வீட்டில் இப்போ பன்னீர் செய்கிறோம், இல்லை காய்கறியில், இல்லை ஒரு கேப்சிகம் ஏதாவது நம்ம தந்தூரி செஞ்சுக்கிறோம். அது எது வேணுமோ நம்ம தந்தூரியில் வேக வைக்கலாம். அதை இது பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை குத்தி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது பீஸா கட்டர் சொல்லுவாங்க. பீஸா கூட இதில் வேக வைக்கலாம். கை வெட்டிடும் தம்பி, பத்திரமா எடுத்து வச்சுருங்க உள்ள. அப்புறம் இதை எடுத்து வச்ச பிறகு இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். எடுங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை பிச்சு எடுக்கணும். அதை நீங்கள் பிக்கிறதுக்கு நமக்கு சிசர் வந்தால் தான் பெஸ்ட்டு. அதை உடச்சிங்கன்னா அது பிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிசர் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டார் தம்பி. இங்கே திடீர்னு சிசர் வச்சு பார்த்தோன்னா தம்பி ஓடி போய் அடி வாங்கிட்டு போய் சிசர் வந்துருக்காரு. இப்போ அழகாக வெட்டுறாரு. பொறுமையாக வெட்டுற மாட்டுறாரு. இப்போ கையை வெட்டிக்கிட்டாருன்னா அதுக்கு ஒரு அடி வாங்குவார். இப்போ அழகாக இப்போ வெட்டி நம்ம எடுத்த பிறகு கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பார்த்துடுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். அந்த கம்பி வச்சு வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் இருக்குது. இந்த கம்பி எடுத்துருங்க, வேண்டாம். அது அந்த கம்பி எடுத்து வச்சுருங்க தனியாக.
ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளவுஸ். இதை பிச்சு காமிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு க்ளவுஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து தந்தூரி ஸ்டவ்வில் இந்த பிளேட்டில் வைப்போம். வச்சு உள்ளே வச்ச பிறகு ஃபுல் ஸ்டவ்வுமே மேலேயும் கீழேயும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் தொட்டக்கூடாது. இப்போ அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஹேண்டில் தொடுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும் க்ளவுஸு. ஓகேவா. இதை அப்படின்னு தொடுறதுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறார் தம்பி. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து வேரண்டி கார்டு. ரொம்ப ரொம்ப பத்திரம். அது என்னென்ன ரெசிபி சமைக்கணுங்கிறத அழகாக போட்டிருக்காங்க. இந்தந்த ரெசிபி தான் சமைக்கலாம். நான்வெஜ் இருந்தால் என்ன செய்யணும், வெஜ் இருந்தால் என்ன பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேஜ் காமிங்களேன். ஃப்ரண்ட்டு பேஜில் என்னென்ன சமைக்கலாம்னு. ஃப்ரண்ட்டு பேஜ்னா அட்டைங்க. அவர் பாவம், அவருக்கு தமிழ் தெரியாது போல். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்கள். பீஸா பண்ணியிருக்காங்க, பர்கர் பண்ணியிருக்காங்க, சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க, சிக்கன் தந்தூரி பண்ணியிருக்காங்க, மட்டன் தந்தூரி பண்ணியிருக்காங்க, பன்னீர் தந்தூரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து வெஜிடபிளை ஸ்லைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணலாமா. ஆயில் கூட லைட்டாக போட்டுக்கலாமா, ரொம்ப வேண்டாம். இல்லை ஆயில் போடாமையும் பண்ணலாம். இது வந்து எலக்ட்ரிக் தந்தூர் ரெசிபி குக்கிங் புக் சொல்லுவாங்க. ஓகே, இது வச்சிடலாம். இதில் குக்கிங் புக்கில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷம் பண்ணணும், எவ்வளோ நிமிஷம் பண்ணணும், என்னென்ன எவ்வளோ நேரத்தில் வைக்கணும், வேக வைக்கணும். சப்பாத்தி கூட பண்ணலாமா, பூரி பண்ணலாமா, குல்ச்சா பண்ணலாமா, நான் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வெரைட்டி பண்ணலாம். இவ்வளோ வெரைட்டி இருக்குங்க. மொத்தம் ஒரு 1000 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. கேக்கு பண்ணலாமா, அப்புறம் பேட்டி பண்ணலாமா, ரோஸ்டட் கிராம் ஃப்ளவர் பீனட் பண்ணலாமா. ஸோ ஒவ்வொன்றுக்குமே எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. சரி, இப்போ முடிவை தம்பி. இப்போ இது கீழே ஒரு சீட் இருக்குது, அதை எடுத்துக்காமிங்க. இந்த சீட்டு எதுக்குன்னா இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக ஒன்று இருக்கா, அது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, அதில் வந்து சாப்பாடெலாம் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஷீட்டை வச்சு தான் சமைக்கணுமா. இது வைங்க. இது பேர் ஷீட்டு பேர் மேஜிக் ஷீட் சொல்லுவாங்க. எவ்வளோ ஹீட்டானோ இல்லை தாங்குமா. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஏதாவது ஸ்டவ் ஏதாவது சமைக்கணும்னா இது மேலே வச்சு சமைக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பக்கம் ஸ்லைட் பண்ணுப்பா தம்பி. கை கிழிச்சிக்காதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்லைட் ஆகலையா, ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஃபிட் பண்ணது நல்லது தான். கை வைக்காதீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எடுத்தாச்சா. இப்போ இந்த ஸ்டாண்ட் மாட்டுறது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாண்ட் எங்கே மாட்டணும் காமிப்பார் தம்பி. காமிங்க. அப்படி தூக்கி காமிங்க. அதை இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டை வச்சு காமிங்க. அவ்வளோதாங்க. ஸ்டாண்டு ஃபிட் பண்ண வேண்டியதான். அப்படியே வச்சு அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணிவிட்டு இதை சுவிட்சு போட்டு ஆன் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த வச்சு நான் வந்து நிறைய வந்து ரெசிபி பண்ண போகிறேன். அதனால் இந்த சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என் வீடியோ உங்கள் வீட்டை தேடி வரும், உங்கள் ஃபோனை தேடி வரும். சரியா. ஓகே. இந்த கம்பியை மட்டும் வச்சு பார்க்கலாமா. இந்த கம்பியை எடுத்துகிட்டு காமிங்க. அதை சிசரில் தான் கட் பண்ணணும். ஓகே. இப்போ அந்த கம்பியை எடுத்துகிட்டு அழகாக எப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து வெளிலலாம் போனீங்கன்னா பார்பிக்யூ ரேஷன் மட்டும் தான் இது மாதிரிலாம் தந்தூரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலே இப்படி பண்ணுறனால இது வந்து வேறு லெவலாக இருக்கும். சும்மா வேறு லெவலாக இருக்கும். வச்சு காமிங்க. ஒரு 2 கம்பி வச்சு காமிங்க போதும். அவ்வளோதான். இப்படி வேக வச்சிடலாங்க. சூப்பராக. இப்போ எடுத்துகிட்டு உள்ளே வச்சு காமிங்க. அப்படியே கம்பியோட அப்படியே ஒரு 2 கம்பி சேர்த்து வைங்க, பரவாயில்ல. அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சு காமிங்க பொறுமையாக. அவ்வளோதான். இப்போ நான் ஹேண்டெல்லாம் போட்ட பிறகு அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம ஹேண்டில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை திருவி விட்டோன்னா அடுப்பு எரியும். அவ்வளோதான். அடுப்பு எரியும் போது ரெட் கலர் பட்டன் எரியும். பக்கத்தில் குழந்தைகளை சேர்க்காதீங்க. மேலேயும் கீழேயும் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கறனால அதாவது உடன் மேலே வைக்காதீங்க. உடன் சர்ஃபேஸ் மேலே வைக்காதீங்க. கீழே ஏதாவது பாத்திரம் வச்சு அது மேலே வைங்க. ஓகேவா. வெரி குட். பாய்.